ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இருந்த பழைய கிச்சன் கிடையாது, நியூ கிச்சன் அண்ட் நியூ செட்டப்புங்க. இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போது காடை கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் போட்டுக்கலாங்க. பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கலாம். சுருள நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி காடை குருமா, அதாவது தொக்கு மாதிரி எப்படி வைக்கணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இது பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், இன்னும் வெரைட்டி ரைஸ் கூட தொட்டிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காடையை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். இது வெங்காயம் சேர்க்காத கிரேவி. பூண்டு ஒரு 10 பல் தட்டி போடுங்க. இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது உப்பு தேவையான அளவுக்கு இப்போவே போட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் கொஞ்சம் கூட போடுங்க. இது நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு நல்ல காரசாரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ காரம் வேண்டாம் அப்படின்னா குறைச்சிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் போடுங்க. அப்போ தான் கிரேவியாக நல்லா ஃபார்மாக வரும். இதில் ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த தயிர் தாங்க. நல்ல கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் நல்லா கூட குறைய சேர்த்துக்கோங்க, உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி. காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் அந்த காடை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இடையில ஒரு வாட்டி கத்தியோ அல்லது ஸ்பூனை வச்சு நல்லா குத்தி பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இப்படியே குழம்பு மாதிரி வேணும்னா இப்போவே ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வற்றணுன்னா நல்ல கிரேவியாக வரட்டும். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். பிராய்லர் சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி காடை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் ரொம்ப சத்தும் நிறைஞ்சதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.